வணக்கம். எத்தீரியம் கிரிப்டோ கரன்சி மற்றும் பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டமை உருவாக்குவது எப்படி என்கிற இந்த வெபினாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம் என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் நாம் அனைத்து பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கும் மொத்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம்க்கும் முதுகெலும்பாக இருக்கும் பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி பார்ப்போம். பிளாக் செயின் டெக்னாலஜியை சுருக்கமாக சொன்னால் உலகில் உள்ள லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்களில் இன்டர்நெட் வழியாக பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு அக்கவுண்ட் புக் என்று சொல்லலாம். இந்த மிகப்பெரிய அக்கவுண்ட் புக் என்பது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் என்றால் என்ன? இன்றைய பேங்கிங் சிஸ்டம்ஸ் அனைத்தும் சென்ட்ரலைஸ்ட் லெட்ஜர்ஸ் ஆகும். ஒரு கஸ்டமர் பேங்குக்குள் வந்த பிறகு அவர் செய்யும் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு சூப்பர்வைசரோ முதலில் சரிபார்ப்பார்கள். பிறகு அந்த கஸ்டமரின் அனுமதியோடு தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இதைதான் சென்ட்ரலைஸ்ட் லெட்ஜர் என்று குறிப்பிடுகிறோம். இப்போது உலகெங்கிலும் உள்ள பலர் இன்டர்நெட்டின் உதவியுடன் தங்கள் சொந்த கம்ப்யூட்டர்கள் மூலம் லெட்ஜரில் ஒரு டிரான்சாக்ஷன் செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுவதை தானாகவே சரிபார்க்கும்போது அந்த ரெக்கார்டட் லெட்ஜரை டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் என்று குறிப்பிடுகிறோம். உலகெங்கிலும் பிளாக் செயின் மற்றும் கிரிப்டோ கரன்சிஸை நாளுக்கு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் கற்றுக்கொள்ளப்பட்டும் வருகிறது. துபாய் உலகின் முதல் பிளாக் செயின் நகரமாக மாற முயற்சிக்கிறது என்பது நமக்கு தெரியும். இன்று பள்ளி முதல் கல்லூரிகள் வரை பிளாக் செயினை ஒரு பாடமாக படிக்கிறார்கள். கிரிப்டோ கரன்சி சிஸ்டம்ஸை பயன்படுத்தி பணம் செலுத்துவதற்கான காப்புரிமைக்கு விசா கார்ட்ஸ் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளன. சைனா தனது சொந்த கிரிப்டோ கரன்சிஸை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உலகம் முழுவதும் பல துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அவைகளில் பேமெண்ட் ப்ராசஸிங் மற்றும் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ், டேட்டா ஷேரிங், வெப்பன்ஸ் ட்ராக்கிங், டேட்டா பேக்கப், டிஜிட்டல் ஐடிகளை உருவாக்குதல், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், டாக்ஸ் ரெகுலேஷன்ஸை வைத்திருத்தல் மற்றும் டிஜிட்டல் வோட்டிங் போன்றவைகள் சிலவாகும். கிரிப்டோ கரன்சிஸ்களின் வருகை பிளாக் செயின் என்ற வார்த்தையை நமக்கு மிகவும் பரிச்சயமாக்கியது. கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன? கிரிப்டோ கரன்சிஸ் என்பது டிஜிட்டல் கரன்சிஸ். அவை எந்த ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ கட்டுப்படுத்துவதில்லை. அவை பிளாக் செயினின் கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜியின் மூலம் மைனிங் என்கிற டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ் வழியாக உருவாக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லைடிலிருந்து மைனிங்கை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். இந்த கிரிப்டோ கரன்சிஸ் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வாலெட்டில் சேமிக்கப்படுகின்றன. பிட்காயின் தான் முதலில் உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி ஆகும். அந்த பிட்காயின் மூலம் பெறப்பட்ட முதல் டிரான்சாக்ஷன் ஒரு பிசாவாகும். இப்போது இந்த ஸ்லைடில் பணம் இன்று இருக்கும் இடத்திற்கு எவ்வாறு வந்து அடைந்தது என்பதை பார்ப்போம். பண்டைய காலங்களில் வேல்யூ எக்ஸ்சேஞ்சுக்கு பண்டம் மாற்றும் முறைகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் அறிவோம். அதாவது மற்றவரிடமுள்ள ஒரு பொருளை அல்லது சேவையை பெற தங்களிடமுள்ள ஒரு பொருளை அல்லது சேவையை பரிமாறிக்கொள்வார்கள். உதாரணமாக ஒரு ஆட்டுக்கு ஈடாக ஒரு பசுவை வாங்கலாம் அல்லது ஒரு கோழியை 10 முட்டைகள் கொண்டு பரிமாறிக்கொள்ளலாம். அதுதான் பண்டம் மாற்று முறை. அதற்கு பிறகு வந்தது தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தங்கத்தை பரிமாறிக்கொள்ளும் முறை. பிறகு தங்கம் மெட்டல் காயின்ஸ்களாக மாறியது. இறுதியில் பேப்பர் கரன்சியாக நிலையான பரிமாற்ற மீடியம் ஆக மாறியது. அதன் பின்னர் இவை டிஜிட்டல் கார்டுகள் மற்றும் எலக்ட்ரானிக் மணியாக உருவாகியுள்ளது. இது கம்ப்யூட்டர் வழியாக ஆன்லைனில் பணத்தை மாற்ற அனுமதிக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்று நாம் கிரிப்டோ கரன்சி எராவை அடைந்துவிட்டோம். முன்பு குறிப்பிட்டபடி முதலில் தயாரிக்கப்பட்ட பிட்காயினுடன் ஒரு பிசா வாங்கப்பட்டது. 2010 அந்த ஒற்றை பிசாவின் விலை 10,000 பிட்காயின்கள். ஆனால் இன்று அதே 10,000 பிட்காயின்களை அதே பாப்பா ஜான்ஸ் பிசா கவுண்டருக்கு எடுத்துச் சென்றால் $100 மில்லியன் மதிப்புள்ள பிசாவை பெற முடியும். எனவே கிரிப்டோ கரன்சி இவ்வளோ தூரம் வந்துள்ளனும் மற்றும் அதனின் இன்றைய $1 மில்லியன் மதிப்பையும் பற்றி நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஸ்லைடில் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை எவ்வாறு பார்க்கிறது என்பதையும் இந்த நாணயத்தை மேலும் பயன்படுத்துவது குறித்து வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன என்பதையும் பார்ப்போம். 2010 முதல் 2020 வரை இந்திய உச்சநீதிமன்றம் கிரிப்டோ கரன்சி தொடர்பான பல்வேறு வழக்குகளை பதிவு செய்துள்ளது.
அந்த வழக்குகள் அனைத்தையும் விசாரித்த பின்னர் உச்சநீதிமன்றம் 2020ஆம் ஆண்டில் கிரிப்டோ கரன்சியை இந்தியாவில் சட்டப்பூர்வமாக வர்த்தகம் செய்யலாம் என்றும் மற்றும் அது வேறு வழியில் பயன்படுத்துவதை தடுக்க சட்டம் ஏற்பட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது. ஸ்மார்ட் ஈதர் என்றால் என்ன, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்றால் என்ன என்பதை இப்போது நாம் காண்போம். வரலாற்றில் முதல் முறையாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை உருவாக்க 2 டிஜிட்டல் சொத்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்றால் என்ன? உலகின் பல பகுதிகளில் செயல்படும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி நமக்கு தெரியும். அங்கு அவர்கள் அந்த சொசைட்டியின் உறுப்பினர்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட மிகச் சிறிய முதலீட்டை கொண்டு பல வகையான வணிகங்களை செய்கிறார்கள். உதாரணமாக, சூப்பர் மார்க்கெட்டை தொடங்குவதற்கு வட்டிக்கு கடன்களை வழங்குவது போன்றவை. உருவாக்கப்படும் மொத்த வருமானம் உறுப்பினர்கள் மத்தியில் பகிரப்படும். இருப்பு வருமானம் லைஃப் லாங் பிசினஸின் மீது மறுமுதலீடு செய்யப்பட்டு அதில் வரும் லாபங்களை மீண்டும் உறுப்பினர்களிடையே பகிரப்படும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸுக்கு அடிப்படையான தொழில்நுட்பமும் அதுவே. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இது டிஜிட்டல் முறையில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் முழுமையாக டிஜிட்டல் முறையில் கட்டுப்படுத்தப்படும். ஒரு முறை கான்ட்ராக்ட் ஏற்படுத்தின பிறகு அதனுடைய லாபமும் மோட் ஆஃப் ஆபரேஷனும் ஒருபோதும் மாற்ற முடியாது. அது முழுமையாகவும் தானாகவும் செயல்படும். அதே நேரத்தில் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும். இது தானாகவே டிரான்சாக்ஷன்ஸ்களை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பு. இது அனைத்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்களுக்கும் செயல்படுத்தப்படும். எனவே தனிநபர்களோ அல்லது குழுக்களோ இந்த வணிகத்தை கட்டுப்படுத்த முடியாது மற்றும் இந்த ஒப்பந்தத்திற்குள் எந்த ஒரு பொருள் விற்பனையும் நடக்காது. இது முழுக்க ஆட்டோமேட்டிக் ஆகும். ஒருவர் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸில் 0.1 இத்தீரியம் கொடுத்து நுழையும்போது இதற்கு மற்றொரு பேர் ஸ்மார்ட் ஈதர் ஆகும். அதுவே மைனிங் செய்யப்படும் கிரிப்டோ கரன்சி ஆகும். மைனிங் டிஃபிகல்டி ரேட் உள்ளது. அவை பின்வருமாறு: 1 முதல் 1 மில்லியன் ஸ்மார்ட் ஈதர்கள் வரை நீங்கள் மைனிங் செய்யும்போது 50 மடங்கு ஸ்மார்ட் ஈதர்களை பெறுவீர்கள். 3 மில்லியன் வரை மைனிங் செய்யும்போது 25 மடங்குக்கு மேல் ஸ்மார்ட் ஈதர்களை பெறுவீர்கள். 6 மில்லியன் வரை மைனிங் செய்யும்போது 20 மடங்குக்கு மேல் ஸ்மார்ட் ஈதர்களை பெறுவீர்கள். 9 மில்லியன் வரை மைனிங் செய்யும்போது 15 மடங்குக்கு மேல் ஸ்மார்ட் ஈதர்களை பெறுவீர்கள். 12 மில்லியன் வரை மைனிங் செய்யும்போது 10 மடங்குக்கு மேல் ஸ்மார்ட் ஈதர்களை பெறுவீர்கள். 15 மில்லியன் வரை மைனிங் செய்யும்போது 5 மடங்குக்கு மேல் ஸ்மார்ட் ஈதர்களை பெறுவீர்கள். 15 மில்லியனுக்கு பிறகு ஒரு இத்தீரியம் ஒரு ஸ்மார்ட் ஈதருக்கு சமமாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மொத்தம் 8 சுற்றுப்பாதைகளை உள்ளடக்கிய ஒரு ஆர்பிட் ஸ்ட்ரக்சரல் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்களிடமிருந்து தொடங்கும் முதல் ஆர்பிட்டின் ஆரம்பத்தில் 2 வாலெட்டுகள் உருவாக்கப்படும். இதைத் தொடர்ந்து 2வது ஆர்பிட்டில் 4 வாலெட்டுகள் உருவாக்கப்படும். 3வது ஆர்பிட்டில் 8 வாலெட்டுகள், தொடர்ந்து 16, 32, 64, 128 மற்றும் 256 தொடர்களில் உருவாக்கப்படும். மொத்தம் 8 ஆர்பிட்டுகளையும் சேர்த்து மொத்தம் 510 வாலெட்டுகள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு வாலெட்டும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சரியாக 0.1 ஈத்தீரியம் செலவிடும். முதல் முறையாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸில் நுழையும்போது என்ன செய்வது? ஸ்மார்ட் கான்ட்ராக்டின் முகவரிக்கு 0.1 ஈத்தீரியம் அனுப்பும்போது நீங்கள் தானாகவே ரெஜிஸ்டர் செய்யப்படுவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ஃபேஸ் 1 செயல்படுத்தப்படும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட உடனே 5 ஸ்மார்ட் ஈதர்கள் தானாகவே மைனிங் செய்யப்பட்டு உங்கள் வாலெட்டுக்கு அனுப்பப்படும். இந்த ஸ்லைடில் ஃபேஸ் 1 செயல்படுத்தலுடன் வரும் வருமானம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு 0.1 ஈத்தீரியம் அனுப்பும்போது அதனுடைய 80%, அதாவது 0.08 ஈத்தீரியம் உங்களை அறிமுகப்படுத்திய முதல் ஆர்பிட் அப்லைன் நோடுக்கு அனுப்பப்படும். அதே நேரத்தில் உங்கள் 8வது ஆர்பிட் அப்லைன் மீதமுள்ள 20% பெறும், அதாவது 0.02 ஈத்தீரியம். மேலும் நீங்கள் 5 ஸ்மார்ட் ஈதர்களை பெறுவீர்கள். அடுத்தது முதல் ஆர்பிட் ஜெனரேஷன். உங்கள் முதல் ஆர்பிட்டில் 2 புதிய ஆர்பிட்களை உருவாக்கப்படும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நோடிலிருந்தும் 0.08 ஈத்தீரியம் கிடைக்கும், அதாவது மொத்தம் 0.16 ஈத்தீரியம் ஆகும். பின்னர் சூப்பர் நோடுக்கு இதிலிருந்து 0.04 ஈத்தீரியம் கிடைக்கும்.
இப்போது மூன்றாவது கட்டமாக ஃபேஸ் 2வை செயல்படுத்த நீங்கள் பெற்ற 0.16 ஈத்தீரியமை ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு திரும்ப செலுத்த வேண்டும். அடுத்து நடக்கவிருப்பது உங்கள் இரண்டாவது ஆர்பிட்டின் வளர்ச்சியாகும். உங்கள் முதல் ஆர்பிட்டில் உள்ள 2 நோடுகளில் இருந்து 2 புதிய நோடுகள் உருவாக்கப்படும். இந்த ஸ்லைடில் இரண்டாவது ஆர்பிட்டின் நோடுகள் உருவாக்கப்பட்ட பிறகு நடக்கும் பேஅவுட்டை பார்ப்போம். உங்கள் இரண்டாவது ஆர்பிட்டின் உள்ள 4 நோடுகளில் இருந்து மொத்தம் 0.64 ஈத்தீரியம் உருவாக்கப்படும். அதாவது 0.16 ஈத்தீரியம் ஒவ்வொரு நோடுகளில் இருந்து. அதிலிருந்து நீங்கள் மொத்தம் 0.512 ஈத்தீரியம் பெறுவீர்கள். அதாவது ஒவ்வொரு நோடுகளில் இருந்து 0.128 ஈத்தீரியம். பின்னர் 0.032 ஈத்தீரியம் சூப்பர் நோடுக்கு செல்கிறது. அடுத்து நடக்கவிருப்பது உங்கள் மூன்றாவது ஆர்பிட்டின் வளர்ச்சியாகும். உங்கள் மூன்றாவது ஆர்பிட்டில் 8 புதிய நோடுகள் உருவாக்கப்படும். இந்த நோடுகளை உருவாக்கிய பிறகு உங்கள் ஃபேஸ் 3 செயல்படுத்த தொடங்கிவிடும். பெறப்பட்ட 0.512 ஈத்தீரியமிலிருந்து ஃபேஸ் 3ஐ நீங்கள் செயல்படுத்துவதற்கு 0.32 ஈத்தீரியமை ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு திருப்பித் தர வேண்டும். இங்கிருந்து நீங்கள் சூப்பர் நோட் செயல்படுத்தும் வாய்ப்பையும் பெறுவீர்கள். அதை பின்வரும் ஸ்லைடுகளில் நாம் காண்போம். இந்த ஸ்லைடில் ஃபேஸ் 3 செயல்படுத்தலுடன் வரும் வருமானம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்பது பார்ப்போம். நீங்கள் ஒரு நபருக்கு 0.32 ஈத்தீரியம் அனுப்பும்போது அதிலிருந்து 0.256 ஈத்தீரியம் மூன்றாவது அப்லைனுக்கு செல்ல வேண்டும் மற்றும் மீதமுள்ள 0.064 ஈத்தீரியம் சூப்பர் நோடுக்கு போகும். இதுபோன்று 8 நோடுகளில் ஒவ்வொன்றிலும் உருவாக்கப்படும் 0.32 ஈத்தீரியம் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை அடையும் போது உங்களுக்கு அதிலிருந்து 2.048 ஈத்தீரியம் கிடைக்கும் மற்றும் 0.512 ஈத்தீரியம் சூப்பர் நோடுக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு ஃபேஸ் 4ஐ செயல்படுத்துங்கள். ஃபேஸ் 4ஐ செயல்படுத்துவதற்கு பெறப்பட்ட வருமானத்திலிருந்து 0.64 ஈத்தீரியமை நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஃபேஸ் 4ஐ செயல்படுத்தும் போது உங்கள் 0.64 ஈத்தீரியமில் இருந்து உங்களதின் 4வது அப்லைனுக்கு 0.512 ஈத்தீரியம் கிடைக்கும் மற்றும் சூப்பர் நோடுக்கு 0.128 ஈத்தீரியம் கிடைக்கும். மொத்த வருமானமான 10.24 ஈத்தீரியமிலிருந்து 4வது ஆர்பிட்டில் உள்ள அனைத்து 16 நோடுகளும் உருவாக்கப்பட்ட பிறகு 8.192 ஈத்தீரியம் 4வது அப்லைனுக்கு செல்லும் மற்றும் 2.048 ஈத்தீரியம் சூப்பர் நோடுக்கு செல்லும். இதுபோல 1 முதல் 8வது ஆர்பிட் வரை மற்றும் 2, 4, 8, 16, 32, 64, 128, 256 என்ற தொடரில் மொத்தம் 510 வாலெட்கள் உருவாக்கப்படும். அதில் 20% வருமானம் 1 முதல் 7 வரையிலான ஆர்பிட்டுகள் பொறுத்தவரை சூப்பர் நோடுக்கு செல்லும் மற்றும் 8வது ஆர்பிட்டில் கிடைக்கும் வருமானத்தில் 100% சூப்பர் நோடுக்கு சொந்தமானது. நான் ஏற்கனவே சூப்பர் நோட் ஆக்டிவேஷனை குறிப்பிட்டுள்ளேன். எனவே அது என்ன என்று பார்ப்போம். ஃபேஸ் 3ஐ ஆக்டிவேட் செய்வதற்கு முன்பு இதை செய்ய வேண்டும். உங்கள் வாலெட்டில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 5 நாணயங்களில் 1000 கரன்சி இருந்தால் நீங்கள் 0.32 ஈத்தீரியம் கொடுத்து ஃபேஸ் 3ஐ ஆக்டிவேட் செய்யும் போது நீங்கள் தானாகவே சூப்பர் நோட் நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் ஒரு சூப்பர் நோட் ஆக மாறினால் 8வது வரிசையில் உள்ள 256 வாலெட்களில் நடக்கும் பிசினஸ்களின் கமிஷன்ஸை பெறுவதற்கு நீங்கள் நல்ல தகுதி அடைவீர்கள். இதனுடன் 8 ஆர்பிட்களில் ஒவ்வொரு ஃபேஸிலும் 10,000 அல்லது 25,000 அல்லது 50,000 அல்லது 1,00,000 கரன்சியை நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் ரினியூவல் பீரியடை 60 நாட்களில் இருந்து 100 நாட்களுக்கு நீட்டிக்க உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். இப்போது ஒரு சூப்பர் நோட் ஆக மாறுவதன் முக்கியத்துவத்தையும் நன்மைகளையும் பார்ப்போம். நீங்கள் ஒரு சூப்பர் நோட் ஆக மாறும்போது உங்கள் 8வது ஆர்பிட்டில் மொத்தம் 256 வாலெட்கள் உருவாக்கப்படும். அந்த 256 உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 0.1 ஈத்தீரியம் கொடுத்து தங்களது ஃபேஸ் 1ஐ ஆக்டிவேட் செய்யும்போது நீங்கள் 5.12 ஈத்தீரியமை சூப்பர் நோட் ஆக பெறுவீர்கள். அவர்கள் ஃபேஸ் 2ஐ ஆக்டிவேட் செய்யும்போது
உங்களுக்கு 8.192 ஈத்தீரியமும் ஃபேஸ் 3ஐ ஆக்டிவேட் செய்யும்போது உங்களுக்கு 16.384 ஈத்தீரியமும் ஃபேஸ் 4ஐ ஆக்டிவேட் செய்யும்போது உங்களுக்கு 32 ஈத்தீரியமும் ஃபேஸ் 5ஐ ஆக்டிவேட் செய்யும்போது உங்களுக்கு 65 ஈத்தீரியமும் ஃபேஸ் 6ஐ ஆக்டிவேட் செய்யும்போது உங்களுக்கு 131 ஈத்தீரியமும் ஃபேஸ் 7ஐ ஆக்டிவேட் செய்யும்போது உங்களுக்கு 262 ஈத்தீரியமும் ஃபேஸ் 8ஐ ஆக்டிவேட் செய்யும்போது உங்களுக்கு 524 ஈத்தீரியமும் கிடைக்கும். எனவே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக மொத்தத்தில் 1045 ஈத்தீரியம் பெற வழி செய்யப்பட்டுள்ளது. உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்கள் ஸ்மார்ட் ஈதர்களை எந்த கரன்சிக்கும் மாற்றுவதன் மூலம் நீங்கள் சூப்பர் நோடை ஆக்டிவேட் செய்ய முடியும் என்பதை நினைவில் கொள்க. அதே நேரத்தில் இந்த ஸ்லைட் உங்களுக்கு கீழே உள்ள ஒவ்வொரு ஆர்பிட்டின் நோடை ஆக்டிவேட் செய்வதன் மூலம் நீங்கள் பெறும் வருமானத்தை காட்டுகிறது. உங்கள் முதலாவது ஆர்பிட்டை ஆக்டிவேட் செய்ய 0.1 ஈத்தீரியம் செலவிடப்படும் போது நீங்கள் 0.16 ஈத்தீரியம் பெறுவீர்கள். உங்கள் இரண்டாவது ஆர்பிட்டை ஆக்டிவேட் செய்ய 0.16 ஈத்தீரியம் செலவிடப்படும் போது நீங்கள் 0.512 ஈத்தீரியம் பெறுவீர்கள். உங்கள் மூன்றாவது ஆர்பிட்டை ஆக்டிவேட் செய்ய 0.32 ஈத்தீரியம் செலவிடப்படும் போது நீங்கள் 2 ஈத்தீரியம் பெறுவீர்கள். உங்கள் நான்காவது ஆர்பிட்டை ஆக்டிவேட் செய்ய 0.64 ஈத்தீரியம் செலவிடப்படும் போது நீங்கள் 8.192 ஈத்தீரியம் பெறுவீர்கள். உங்கள் ஐந்தாவது ஆர்பிட்டை ஆக்டிவேட் செய்ய 1.28 ஈத்தீரியம் செலவிடப்படும் போது நீங்கள் 32.768 ஈத்தீரியம் பெறுவீர்கள். எனவே ஒரு சூப்பர் நோட் ஆக இல்லாமல் மொத்தம் 8 ஆர்பிட்களில் இருந்து 2097 ஈத்தீரியம் பெறுவீர்கள். அதே நேரத்தில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் சூப்பர் நோடில் இருந்து 524 ஈத்தீரியம் பெறும் வாய்ப்பும் அடங்கும். மற்றும் முதல் ஆர்பிட்டில் இருந்து 8வது ஆர்பிட் வரை உள்ள வாலெட்கள் தானாகவே ஆக்டிவேட் செய்யப்பட்டு 2 மாதத்திற்கு ஒரு முறை மொத்தமாக 3500 ஈத்தீரியம் பெறும் வாய்ப்பும் அடங்கும். உங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்டுடன் தொடர்புடைய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் smartetherx.io என்ற வெப்சைட்டை பார்வையிடலாம். இந்த வெப்சைட்டில் உங்கள் ஐடி, உங்கள் டிரான்சாக்ஷன் விவரங்கள், உங்கள் வருமானம், ரெஃபரல்களின் எண்ணிக்கை, அவை எந்த லெவலில் உள்ளன, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீர்கள் போன்ற விவரங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். கிரிப்டோ கரன்சி புள்ளி விவரங்களில் 2017 முதல் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி விகிதங்களை ஈத்தீரியம் பெற்றுள்ளது என்பதை நாம் அறிவோம். ஈத்தீரியம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. எனவே இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஈத்தீரியமை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகில் கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே தங்கள் சொந்த கிரிப்டோ கரன்சிகளான ஜியோ காயின்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் காயின்ஸ்களை வெளியிட்டுள்ளன. மற்றும் டாடா மற்றும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் போன்ற இன்னும் பல நிறுவனங்கள் விரைவில் தங்கள் சொந்த கிரிப்டோ கரன்சியை வெளியிட இருக்கிறது. பல புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஏற்கனவே கிரிப்டோ கரன்சிஸ் மற்றும் பிளாக் செயின் பயன்பாட்டை ஏற்றுக்கொண்டன. அதேபோல் கிரிப்டோ கரன்சி மற்றும் பிளாக் செயின் சம்பந்தப்பட்ட வணிகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இப்போது இந்த ஸ்லைடில் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நீங்கள் எவ்வாறு நுழையலாம் என்பதை பார்ப்போம். முதலில் உங்கள் மொபைல் போனில் ஒரு வாலெட் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து பின்னர் அதை இன்ஸ்டால் செய்து பிறகு உங்கள் அக்கவுண்டை அதில் உருவாக்கவும். பிறகு உங்கள் ஆப் செட்டிங்ஸில் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் செய்யவும். இதற்கு பிறகு உங்கள் கிரிப்டோ கரன்சிகளை ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு உங்கள் வாலெட்டின் மூலம் அனுப்ப முடியும். இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்தில் இந்த வாலெட்டை இன்ஸ்டால் செய்த பின் 12 சொற்களை கொண்ட ஒரு சீக்ரெட் கோடை பெறுவீர்கள். இந்த சீக்ரெட் கோடை பாதுகாக்கவும், ஏனெனில் இது ட்ரஸ்ட் வாலெட்டுக்கான உங்கள் வாழ்நாள் லாகின் விவரம் ஆகும். அது ஒருபோதும் தொலைந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதை யாருடனும் பகிர வேண்டாம். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அல்லது ட்ரஸ்ட் வாலெட் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் வாலெட் வழங்குனர்களான மெட்டாமாஸ்க், செப்பே, வாஸ்ரெக்ஸ் மற்றும் காயின்பேஸ் போன்றவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
இங்கு வரும் வருமானம் நீங்கள் விரும்பும் எந்த கரன்சியிலும் திரும்பப் பெறலாம். ஸ்மார்ட் ஈதர் தொடர்பான டிரான்சாக்ஷன்ஸ் பற்றிய அனைத்து விவரங்களையும், அதாவது எவ்வளவு வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது, எவ்வளவு அவுட்புட் அல்லது இன்புட் வைக்கப்பட்டுள்ளது போன்ற பல விவரங்களை ஒரு பிளாக்செயின் வெப்சைட்டை கொண்ட etherscan.io மூலம் நீங்கள் பார்வையிடலாம். இப்போது இந்த ஸ்லைடில் இந்த கான்ட்ராக்டுக்கும் பிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். ஸ்மார்ட் கான்ட்ராக்டை உருவாக்க ஒரு டிஜிட்டல் சொத்துக்கு மற்றொரு டிஜிட்டல் சொத்து மாற்றப்படுவது இதுவே முதல் முறையாகும். அதாவது நீங்கள் எத்தீரியம் கொடுத்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நுழையும்போது ஸ்மார்ட் ஈதரை பெறுவீர்கள். இது ஒரு புதிய கிரிப்டோ கரன்சி ஆகும். ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நுழைவதற்கு ஒரு சிறிய முதலீடான $30 முதல் $40 வரை மட்டுமே செலவாகும். மேலும் இதில் ஆட்டோமேட்டிக் ஸ்பில்ஓவர் பிளேஸ்மெண்ட் எனப்படும் சிறப்பம்சம் உள்ளது. நூற்றுக்கணக்கான மக்களை அவர்களின் முதல் வரிசையில் சேர்க்கும் அமைப்பு கொண்ட பல நெட்வொர்க்குகளை நாம் பார்த்துள்ளோம். அதில் மிக சிலரே வருமானம் பெறுகிறார்கள். இந்த கான்ட்ராக்டில் அதை தவிர்க்க உங்கள் முதல் 2 நோடுகளை ஆக்டிவேட் செய்தபின் நீங்கள் சேர்க்கும் 3வது நபர் தானாகவே உங்கள் 3வது நோட் ஆக சேர்க்கப்படுவார். அதேபோல் 4வது, 5வது மற்றும் 6வது தானாக நிரப்பப்படும். நீங்கள் எத்தனை சேர்த்தாலும் மீதமுள்ள நோட்கள் செயல்படுத்தப்பட்டு உங்கள் 8 ஆர்பிட்களும் நிரப்பப்படும். இதனுடன் டைனாமிக் கம்ப்ரஷன் ஃபீச்சர் என்னும் சிறப்பம்சம் இந்த கான்ட்ராக்டில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல கான்செப்ட் ஆகும். அதை நான் இப்போது விளக்குகிறேன். சில சூழ்நிலைகளின் காரணமாக ஆர்பிட்களில் உள்ள எந்த நோடுகளும் ஆக்டிவேட் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். டைனாமிக் கம்ப்ரஷன் ஃபீச்சர் என்பது ஆக்டிவ் நோட்களை கொண்டு இன்ஆக்டிவ் நோட்களை மாற்றி 8 ஆர்பிட்களையும் தானாக நிரப்பும் ஒரு சிறப்பம்சமாகும். இதனுடன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒவ்வொரு ஆர்பிட்டிலும் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் வருமானம் ஈட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்மார்ட் ட்ராக் டிசைன் மூலம் 60 முதல் 100 நாட்கள் வரை ரினியூவல் பீரியட் கிடைக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மேலும் இதில் லைஃப் டைம் ஆக்டிவேஷன் வாய்ப்பும் சேர்த்து வருகிறது. கான்ட்ராக்டருக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகு ஆக்டிவேட் செய்யலாம். அவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்தோ அல்லது எங்கிருந்தாலும் சிஸ்டமை இயக்க முடியும். இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பே அவுட் சிஸ்டம் ஆகும். ஒரு முறை வருமானம் ஈட்டப்பட்டவுடன் அதே நேரத்தில் அது தானாகவே நம்ம அக்கவுண்டுக்கு மாற்றப்படும். இந்த கான்ட்ராக்டில் வருமானம் மிக வேகமாக நடைபெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூப்பர் நோட் என்பது 256 வாலெட்களை கொண்ட 8வது லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை தரும். அதனால்தான் இந்த கான்ட்ராக்டில் ஒரு சூப்பர் நோட் முறையையே அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த கான்ட்ராக்டுடன் உங்கள் சொந்த பிசினஸையோ அல்லது எக்ஸ்சேஞ்சையோ உருவாக்கலாம். இங்க நீங்களே உங்களுக்கு முதலாளியாக இருக்கலாம். இந்த வாலெட்டை உங்கள் சொந்த பிசினஸ்க்கான ஃபியூச்சர் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பயன்படுத்தலாம் என்பதால் சூப்பர் நோடுகளுக்கான ஒரு அம்சத்தை நாங்கள் சேர்த்துள்ளோம். இது இந்த வாலெட்டின் மூலம் நடக்கும் அனைத்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பெற அவர்களுக்கு உதவும். எனவே ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பற்றி மேலும் அறிய www.smartetherx.io-வை பார்வையிடவும். உங்கள் அப்ளைனுடன் பேசுங்கள் மற்றும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல வருமானத்துடன் உங்கள் சொந்த தொழிலை தொடங்குவதன் மூலம் ஒரு மாற்றத்தை தொடங்கவும். இந்த வெபினாரில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய நான் வாழ்த்துகிறேன். நன்றி.